சரி நீ ஞாயிற்றுக்கிழமனால கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சி கிளம்பி நானும் ரெடி ஆகிட்டேன் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வண்டி எடுத்துன்னு வேகமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி பார்த்தாக்கா வண்டி இங்கே நிற்க லெஃப்ட்டில் நிற்க வச்சுருந்தேன். சரி வண்டி எடுத்துன்னு வேகமாக போனேன். அப்புறம் தான் ஒரு ப்ரோ ஃபோன் பண்ணார். ப்ரோ ஃபோன் கடை எப்போ சார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ நான் கால் பண்ணுறேன் ப்ரோ கடை வந்துட்டு அப்படின்னு. இல்லை ப்ரோ நான் ஸ்பெஷலில் தான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி ஓகே வேகமாக அச்சு பிடிச்சின்னு வந்தோம். பார்த்தாக்கா செக்யூரிட்டி என்ன கேட்பார் எங்கப்பா போகிறேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கேட்கவே இல்லை. சரி சந்தர்ப்பம் தான் சாமின்னு சொல்லிட்டு நானும் ஆளை விட்டா போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வண்டி பார்க் பண்ணுறதுலேயே வண்டியை பார்க் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தாக்கா 2 வண்டி இருந்தது. நான் பயந்துட்டேன். அதனால் அது நம்ம வண்டி ஓரத்துலேயும் சரி வண்டியை விட்டுட்டு என்ன பண்ணுறேன் சைலாக்கெலாம் பண்ணிவிட்டு கரெக்டாக எல்லாம் சொல்லிட்டு பார்த்துட்டு நானும் உள்ளே கிளம்பிட்டேன். கொஞ்சம் போயினே இருந்தேன். எல்லாம் நம்மள மழையை பார்த்தாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நானும் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருந்துட்டேன். அப்புறம் எக்ஸிலேட்டரில் பார்த்தாக்கா எக்ஸிலேட்டர் ரொம்ப ஸ்லோங்க. அப்புறம் சரி கொஞ்சம் திடீர்னு ஸ்பீடாச்சு. சரி அதுக்கப்புறம் நானும் என்ன பண்ணேன் வேகமாக டக்குன்னு அப்படியே ஜம்ப் பண்ணி வேகமாக விடணும் வந்தாங்க. விடணும் வரலாம் பார்த்தாக்கா திடீர்னு திரும்ப ஒரு ஃபோனு கடைக்கு வண்டியாப்பான்ட்டு. ஆனால் கடைக்கிட்ட வந்துட்டேன் நான் அப்படின்னா இல்லை நான் வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னாரு. அப்புறம் சரி பார்த்தாக்கா கடை க்ளோஸில் இருந்தது. சரி நம்ம கரெக்டான டைம் வந்துட்டு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்தோடனே திடீர்னு என்ன பண்ணோம் கேஸ் 6 அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கேஸில் அடுக்க போஸ்டாக்கெலாம் கரெக்டாக எல்லாத்தையும் கணக்கு சொல்லிவிட்டு அடிக்க முடிச்சுட்டு அப்புறம் பசி எடுத்து நாளாயிடுச்சு. அப்புறம் மேலே போய் ஒரு பிரியாணியும் ஒரு ஆம்லேட்டும் வாங்கினாங்க குஸ்கா. பார்த்தாக்கா 120 ரூபாங்க. நியாயங்க. சரி ஒரு வழியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் நானும்.